ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக இந்த ட்ராமாவோட லாஸ்ட் எபிசோடு வந்துவிட்டோம். பிரேக்கப்புக்கு அப்புறம் அவங்க லைஃப் எப்படி தான் மூவ் பண்ணியிருக்காங்கிறத ஒரு ஷார்ட்டாக தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் தான் வருது. நான் ரொம்பவே நல்லா தான் இருக்கேன், ஆனால் டெய்லியும் ஒன்று திங்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனால் லைஃப் என்னை ரொம்பவே பிஸியாக வச்சுருந்துச்சின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ ஹீரோயின் வந்து ஒரு ட்ராமாவில் லீடிங்காக நடிச்சிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபேமஸும் வந்திருக்கு, கூட மேனேஜர்லாம் அந்தளவுக்கு இருக்காங்க. அப்படி ட்ராமாவில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் டேக்லாம் ஓவராக எடுக்கவும் செய்கிறாங்க, கொஞ்சம் டிஸ்டர்பில். ஆனால் அந்த ட்ராமாவில் இருக்கிற டேரக்டர் என்ன ஹீரோயினை திட்டவும் செய்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் டேரக்டராக ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக வந்திருக்கிறது யாருன்னா ஹீரோயினோட ரியல் லைஃப் பாய் ஃப்ரெண்ட் தான். ஸோ தெரிலன்னா தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே இப்போ ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் தான். நானும் நல்லா தான் இருக்கேன், ஆனால் தனியாக இருக்கிறப்போ சில டைம் நடந்து போகிறப்போ உன்னை பற்றி திங்க் பண்ண தான் செய்வேன், ஆனால் எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க இந்த 1 இயரில் ஹீரோயினை நினச்சி. இப்போ ஹீரோ வீட்டில் இருக்கிற டிவியில் ஒரு நியூஸ் பேர் இருக்குது. ஆக்சுவலாக ஹீரோட அம்மா இறந்ததுக்கு காரணம் டேரக்டர் சாயோட அப்பா, அதாவது அவங்களோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட். அவங்க தான் காரணம்னு சொல்லி அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தாத்தா என்னென்னா சேர்மன் பதவியிலேருந்து விலகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டுருக்கு. அதுதான் நடந்திருக்கும் கூட. இதுக்கப்புறம் தான் ஹீரோ அங்கே அவங்க அம்மாவோட நினைவு நாள் அன்றைக்கி போனதும் ஹீரோயின் அங்கே மீட் பண்ணது. இப்போ ஹீரோயினும் தனியாக மீட் பண்ணுறாங்க 1 இயருக்கு அப்புறம். இப்போ ஹீரோயின் தான் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நானும் உங்கள் அம்மாவுக்கு மருமகளாம் ஆகியிருப்பேன், ஸோ அதான் அவங்கள மீட் பண்ணலான்னு சொல்லி வந்திருந்தேன். அது மட்டும் இல்லை, உங்கள் 2 பேர் லைஃப் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் மேலே எதுவும் பழி போட்டுட்டாங்கன்னா அதான் மீட் பண்ணி பேசிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க பொறுமையாக. அது மட்டும் இல்லை, நீ மட்டும் தான் இருக்க, வேறு யாரும் வரலையா? டோகன் நியூயார்க்கில் இருக்கான், தாத்தா எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் தாத்தா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்க. நானும் தாத்தா பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா செக்யூரிட்டி தான் கேட்பேன், ஆனால் தாத்தா இப்போ பரவாயில்ல, முன்ன மாதிரி இல்லை, ரொம்பவே சேஞ்ச் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தவங்களை பற்றி பேச ஆரம்பிக்காங்க. உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் அப்படியே ஹீரோயினோட ஃபேமிலியை தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக அந்த குட்டி பையன் இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான் போல். அவங்க அப்பாவுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளேட் வேறு பண்ணியிருக்காங்க தலைக்கு. அவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ இப்போது தங்கச்சி ஹஸ்பண்ட் என்னென்னா கொஞ்சம் எல்லோரும் அமைதியாக இருக்கீங்களா, நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருப்போம் தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாவல் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க போல். அது மட்டும் இல்லை, அவங்க எழுதுகிற ஒவ்வொரு எபிசோட்ஸ்க்கும் வியூஸும் நல்லா போகுது போல். அதில் இருந்த அமௌண்ட்டை வச்சு தான் இங்கே ஹீரோயினோட அப்பாவுக்கு தலைக்கு ஹேர் டிரான்ஸ்பிளேட் வேறு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் இன்னும் எபிசோடு எழுதணும் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு போகிறாங்க. ஹீரோயின் இப்போ அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இந்த 1 இயரில் ரொம்ப சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல, என் தங்கச்சி ஹஸ்பண்ட் இவ்வளோ மாறி இருக்காங்கன்னு சொல்லவும் ஹீரோ என்னன்னா இன்னும் சேஞ்ச் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை, லீடரும் இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்க மேரேஜ் பண்ணாமே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதை தான் ஹீரோவும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மேரேஜ்க்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ வேறு யாராவது பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்கான்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம் இருக்குது, இன்னும் நம்மளை பற்றி நம்ம பேசலை, நீ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்காங்க. நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ எனக்கு ட்ராமாவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மெயின் கேரக்டர் வேறு கிடச்சிருக்குன்னு சொல்லவும், ஆமாம்மா நானும் பார்த்தேன் அந்த ட்ராமாவை, ஆனால் நான் எப்போ மாட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைம் பார்த்துட்டு இருப்பேன், அதில் நீ மெயின் கேரக்டருக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக தான் நடிச்சிட்டு இருக்கேன், நான் கொஞ்சம் பிஸி, அதனால் என்னால் எப்பவும் பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் இப்போ வேறு பிஸ்னஸ் தனியாக ஆரம்பிச்சிருக்கேன்ல அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. ஹீரோயின் என்னென்னா நான் வந்து கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக நடிச்சிட்ருக்கேன், நீ ஒழுங்காக டிவி பார்த்தா கொஞ்சம் தெளிவாக பாரு, நீ இப்படி சொல்கிறது எனக்கு சேடாக இருக்குது, அது மட்டும் இல்லை உன்னை பார்க்குறப்பவே தெரியுது நீ கொஞ்சம் நல்லா தான் இருக்கேனே, ஆனால் நான் நினச்சேன் என்ன நினச்சி நீ கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சடனாக 2 பேருக்குள்ளேயும் ஒரு சைலண்ட் வந்துடுது. இதுக்கு மேலே என்ன பேசணும்னு தெரியாமல் ஹீரோயின் சடனாக சரி எனக்கு டைம் ஆகிட்டு நான் போக வேண்டியது இருக்குன்னு சொல்லவும் ஹீரோ இல்லை நான் உன்னை கொண்டு போய் விடவான்னு கேட்காங்க. ஆனால் ஹீரோயின் இல்லை வேண்டாம், என்னோட மேனேஜர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அதில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லவும் கூட கையில் இருந்த கொடையை ஹீரோகிட்ட கொடுக்காங்க. இதை வச்சுக்கோ, மழை தான் உனக்கு பிடிக்காத, இதை எப்பவும் கையில் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு போனால் வீட்டில் நல்லாவே ஹீரோயினை வெல்கம் பண்ணுறாங்க. அதுலேயும் அந்த குட்டி பையன் என்னென்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டெல்லாம் நீங்கள் தந்த ஆட்டோகிராஃபை கொண்டு போய் கொடுத்தா அவங்க நம்பவே மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னதும் அப்போ சரி நெக்ஸ்ட் டைம் உன்னை ஸ்கூலில் வந்து நானே பிக்கப் பண்ண வரேன், அப்போ எல்லோரும் நம்புவாங்கல்ல, நான் தான் உன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் இப்போதைக்கு ரொம்பவே ஃபேமஸாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா டிவியை தான் ஆன் பண்ணுறாங்க. அதுலேயும் ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்க அந்த ட்ராமா தான் போயிட்டுருக்கு. அதில் என்ன சீன் போயிட்டுருக்குன்னா அவங்களோட எக்ஸை மீட் பண்ணி பேசுகிறாங்க. அதில் ஹீரோயின் பேசுகிற டைலாக்கை அப்படியே ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சீனை ரிப்பீட் வேற வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஹீரோ வந்து ஹீரோயினை மறக்கலை நினச்சிட்டு தான் இருக்காங்க. அதே இடத்துல படுத்து தூங்குறாங்க. அப்படியே மறுநாள் காலையில் இங்கே எல்ஜே குரூப் கம்பெனியை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோவோட அம்மா நினைவு நாள் வந்ததுக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து வாலண்டியர் ஒர்க் செஞ்சுருப்பாங்க போல். அதில் டேரக்டர் சாயோட ஒய்ஃபுக்கு கை கால்லாம் பிடிச்சிக்கிட்டு போல். அதை தான் இப்போ சொல்லி தங்கச்சி கிட்ட திட்டிகிட்டு இருக்காங்க. நீ ஃபஸ்ட்டு எனக்கு தான் ஹெல்ப் பண்ணணும், அதை விட்டுட்டு நீ தேவையில்லாதெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்க, தாத்தா அவங்க ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டாங்க, அப்பா வேற உன்னால் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அது மட்டும் இல்லை சம்மந்தமே இல்லாமல் தாத்தாவோட செக்யூரிட்டி சிஓவாக மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்பா ஜெயிலுக்கு போனது நான் தான் காரணமானு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு தாத்தாவோட செக்யூரிட்டி வந்து இப்போ உண்மையாகவே சிஓவாக மாறி இருக்காங்க. அவங்க தான் வராங்க. அவங்கள பார்த்ததுமே செக்யூரிட்டியை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி 2 பேரும் பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் செக்யூரிட்டி கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க டேரக்டர் சாய் அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை எனக்கு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு கொஞ்சம்
கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஏதாவது பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக தாத்தாவுக்கு கோவம் தான் வரும், தாத்தா வேறு ஃபேமிலி மீட்டிங் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியும். இன்னும் சடனாக ஃபேமிலி மீட்டிங்னு கேட்டால் டோக்கன் வர போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டோக்கன் 1 இயர் கழிச்சு ரிட்டர்ன் கொரியாவுக்கு தான் வந்திருக்கான். அங்கே ஃபஸ்ட் எபிசோடில் எப்படி ஹீரோயின் போய் இங்கே டோக்கனை பிக்கப் பண்ண வந்தாலும் அதே மாதிரி தான் இப்போவும் டோக்கனை பிக்கப் பண்ணி காரில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ இப்போ ஓரளவுக்கு தான் ஃபேமஸ் ஆகிட்டாலே அதுதான் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, இப்போ டோக்கன் வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பான். ஸோ அதில் எக்ஸிபிஷன் வருது போல. ஸோ உன்னோட எக்ஸிபிஷனுக்கு நீ கண்டிப்பாக டயர்டாக இருப்பேன், அதனால் இன்றைக்கி நல்லா ரெஸ்ட்டுன்னு சொல்லியும். இல்லை நான் டயர்ட்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ சரி நம்ம ட்ரிங்க் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவையும் கூட்டிகிட்டு போகலாமான்னு சொல்லி இங்கே டோக்கன் கேட்கவும் ஹீரோயின் சடனாக அமைதியாகிறாங்க. உண்மையாகவே 2 பேரும் பேசவே இல்லையா, எதுக்கு இப்படி இருக்கீங்க, என்ன தான் நடக்குது சொல்லு, நம்ம 2 பேருக்குள்ளேயுமே எதுவுமே மறைச்சி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே டோக்கன் கேட்டால் ஹீரோயின் ஆன்சர் பண்ணுற மாதிரி இல்லை. இதே தான் நான் நியூயார்க்கில் இருக்க சொல்லி உன்ட்ட கேட்டேன், ஆனால் நீ சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போகிறேன், இதை பற்றி பேசினாலே என்ன நடக்குதுன்னு கேட்டால் அதுக்கு ஹீரோயின் லாஸ்ட் வரைக்கும் பதில் சொன்ன மாதிரியே இல்லை. நீ ரொம்பவே மெச்சூர் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், நல்லா தெளிவாக பேசுகிறேன், ஆனால் நான் இப்போ ரொம்பவே நல்லா தான் இருக்கேன், ஹாப்பியாகவும் இருக்கேன், என் ஆக்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இங்கே டோக்கன் வீட்டுக்கு வந்தோன்னா ஹீரோ ரொம்ப டயர்டில் அப்படியே சோஃபாவில் தூங்கிட்டு இருக்காங்க. டோக்கன் பார்த்துட்டு போ ரூமில் போய் தூங்குன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. மறுநாள் காலையில் ஹீரோ தான் குக் பண்ணியிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ டோக்கன் ஹீரோயினை பற்றி தான் கேட்காங்க. இன்னுமா ஹீரோயின் கூட டச்சில் இல்லாமல் இருக்க, என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஹீரோ அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியே இல்லை. நீ வேலையில் ஒரு டயர்டாக இருக்குன்னு சொல்கிறதுனா ஜஸ்ட் ஒரு எஸ்கியூஸ் தான், ஆனால் உண்மையான ரீசன் ஹீரோயின் தானே சொல்லி கேட்காங்க. ஆனால் ஹீரோ தான் ஒத்துக்கிட்டதாப்லே இல்லை. அப்படியே தாத்தாட்டிருந்து ஃபோன் கால் வருது. 2 பேரும் ஒன்றா தனியாக மீட் பண்ணி ஃபிஷ்ஷிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா கேட்காங்க, டோக்கனை பற்றி விசாரிக்காங்க. சேம் டைமில் நீ பாரு சின்ன பையன் என் கூட சேர்ந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு இன்னுமா எந்த பொண்ணுங்களும் கிடைக்கல டேட் பண்ணுறதுக்கு, ஹீரோயின் என்னான்னு கேட்டா இல்லை அவளை என்னால் டேட் பண்ண முடியாதுன்னு சொல்லவும், டேட் பண்ண முடியாதா, அப்படி தான் என்ன தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு கூப்பன் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஹீரோ சின்ன வயசில் இருக்குச்சுல, ஒரு 3 கூப்பன் எடுத்து தாத்தாவோட செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துருப்பாங்க. அதை தாத்தா வாங்கி வச்சுருக்காங்க. ஹீரோக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு தெரியும் உனக்கும் ஹீரோயினுக்கு என்னால் கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு, அதுக்குன்னு 2 பேரும் இப்படி இருக்காதீங்க. அன்றைக்கி அந்த நினைவு நாள் அன்றைக்கி ஹீரோயின் வந்திருந்ததை நான் பார்த்தேன், 2 பேரும் ஒன்றா இருந்ததையும் நான் பார்த்தேன், அவ்வளோ பிரச்சனை நடந்தும் அவள் அந்த இடத்துக்கு வந்திருக்கா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, ஸோ 2 பேரும் இப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கொஞ்சம் அட்வைஸை போட இங்கே ஹீரோ 1 இயர் கழிச்சு ஹீரோயினை வேறு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் டோக்கன் வேறு இப்படி பேசுகிறான், தாத்தா வேறு இப்படி அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. அவ்வளோதான், ஹீரோயின் கொடுத்த அந்த கொடையை வச்சுட்டு கையில் தூக்கிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக காரில் போய் ஹீரோயின் வீட்டு போய் முன்னாடி தான் நிற்காங்க. ஆனால் ஹீரோயின் வரதுக்கு முன்னாடி ஹீரோயினோட அப்பா, தங்கச்சி, ஹஸ்பண்ட், அந்த குட்டி பையன் வேறு வந்துட்டான். அதை பார்த்தோன்னே ஹீரோ மறைஞ்சிக்கிட்டாங்க, அவங்க கண்ணு முன்னாடி பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நைட் ஃபுல்லாக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே மறுநாள் விடியுது. ஹீரோயின் தான் ஷூட்டிங்க்கு லேட் ஆகிட்டுன்னு அவசரமாக வெளியே ஓடி வராங்க. ஆனால் வெளியே ஓடி வரதப்போ கரெக்டாக ஹீரோட காரை நோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்தோன்னே போய் பார்க்காங்க, அங்கே ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நைட் ஃபுல்லாக அங்கே தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் என்ன மேட்ரு எதுக்கு இங்கே வந்தேன்னு எழுப்பி கேட்டால் ஹீரோ மொக்கையாக ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இதோ இந்த கொடையை கொடுக்க தான் வந்தேன், ஃப்யூச்சரில் மழை வந்துட்டுனா அப்போ நீ என்னை திட்டக்கூடாதுல கொடையை என்கிட்ட தந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுது நல்லாவே நடிக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் அது புரியுது. இல்லை லாஸ்ட் டைம் உன்ட்ட பேசுகிறப்போ நான் ஒழுங்காக பேசலை, அதுதான் நான் உன்ட்ட உண்மையாக பேசணும்னு நினச்சேன்னு சொன்னோன்னே சரி எனக்கு இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை, என்னை கொண்டு போய் ஷூட்டிங்க்கு விட எனக்கு லேட் ஆயிடுச்சு, என்னோட மேனேஜர் லீவுன்னு சொல்லியும் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஹீரோ கொண்டு வந்து தான் விடுதாங்க. ஆனால் ஆல்ரெடி ஷூட்டிங்கில் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இருக்காங்க, அவங்களுக்கும் அங்கே ஷூட் வச்சுருக்காங்க. லீடர் ஹீரோயினோட ஃப்ரெண்டை சும்மா விடுதாப்லே இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பேக்கு ட்ரெஸ்ஸுன்னு எல்லாம் அவங்க தான் சுமந்துட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே ஹீரோவை பார்த்தோன்னா மேனேஜர் வரலன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோவே மேனேஜராக மாற்றியாச்சு. ஹீரோவும் ஹீரோயினோட ட்ரெஸ்ஸு பேக்னு சுமந்துட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயினும் டேரக்டரும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ எடுக்க போகிற சீனை பற்றி. இந்த சீன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே ஹீரோவும் கவனிக்காங்க. ஹீரோயின் வந்ததும் கேட்காங்க, அப்படி என்ன சீன் எனக்கு எடுக்க போகிறீங்க, மறுபடியும் ஏதாட்டு ஆக்ஷன் சீனு இல்லைனா குதிரையில் போகிற சீனா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை அப்படி எந்த சீன் கிடையாது, அது ஏதாவது செட்டில் தான் வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இல்லைனா என்ன சீனு, நானும் அந்த சீன் இருந்துச்சுன்னா நான் ஹேட் ஆயிடுவேன்னு பயந்துட்டேன், அப்போ என்ன சீன்னு சொல்லி கேட்டால் ஹீரோயின் ரொம்பவே நார்மலாக லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டே கிஸ் சீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இதை கேட்டதும் ஹீரோக்கு இடியே விழுந்த மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படி ஏன் முன்னாடி ஒரு நாள் இப்படிலாம் சொல்ல முடியுது, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ தான் அந்த சீன்லாம் நினச்சா ஹேட் ஆகும் பயந்தேன்னு சொன்னேன், இந்த சீனுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆனால் இப்போ என் ஃபீலிங்ஸ் ஹேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட பயந்துக்கிட்டே பேசினா. கரெக்டாக அந்த டைமில் அந்த ஆக்டரும் வந்து ஹீரோயின்ட்ட பேசுகிறாங்க. போததுக்கு அந்த ஆக்டர் என்னென்னா வாயில் ஸ்ப்ரேலாம் அடிக்காங்க. ஹீரோக்கு தான் இங்கே பாக்கெட்ஸ்லேயே காண்டாகுது. கொஞ்சம் ஹீரோயின்ட்ட க்ளோஸாக பேசுகிறாங்க. முடியல ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி எடுத்து விடையும் ஹீரோ என்னென்னா கையை பிடிச்சி தள்ளி வைக்காங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் தான் இன்ட்ரோ கொடுக்காங்க. இன்றைக்கி என்னோட மேனேஜர் வரல, இவர் தான் என்னோட மேனேஜர்னு சொல்லி ஹீரோட இன்ட்ரோ கொடுக்கவும் அதுக்கு அந்த ஆக்டர் என்னென்னா ஓ அதனால தான் உங்களுக்கு எதுவும் தெரியல போல், நானும் ஹீரோயினும் எப்பவுமே இப்படி தான் கிட்டத்தட்ட க்ளோஸு அப்படிங்கிற மாதிரியே பேசுவாங்க. க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயும் சின்னதாக ஒரு மினி வார் மாதிரியே வருது. ஹீரோயின் தான் 2 பேரையும் தள்ளி வைக்காங்க. ஹீரோவை பார்த்துட்டு அமைதியாரு, ஒப்பா நீங்களும் அமைதியாக இருங்கன்னு சொல்லவும் அவ்வளோதான் ஹீரோக்கு ஒப்பாவா, யார் உனக்கு ஒப்பா, அவங்க உனக்கு ஒப்பாவா அப்படின்னு சொல்லையும் எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தான் எம்பாரசிங்காக இருக்குது, கொஞ்சம் சைலண்டாக இருன்னு சொல்லியும் இதெல்லாம் கரெக்டாக லீடரும் நோட் பண்ணி ஹீரோ இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த சீன் ரொம்பவே க்யூட்டாக
ஸ்டைலஸாக அழகாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த சீனெல்லாம் நான் ஃபஸ்ட்டு 2 எபிசோட் பார்த்தோன்னே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லாஸ்ட் எபிசோடில் தான் வந்திருக்கு. அங்கே லீடர் கூட்டிகிட்டு போயிட்டு எதுக்கு இங்கே வந்து எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, நான் தான் லீவ் போட்டிருக்கேன், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் பக்கத்துலேருந்தே நான் பார்த்துக்கணும்டா, அதனால தான் லீவ் போட்டிருக்கேன், இப்போ நம்மளுக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, உனக்கு தெரியும் தானே, அந்த ப்ராஜெக்ட் முக்கியம்னு சொன்னது யார், நீ தானே, இப்போ எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, ப்ராஜெக்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தா. அங்கே ஹீரோ ஃபுல் கண்ணுமே அங்கே அந்த ஹீரோயின் மேலேயும் ஆக்டர் மேலேயும் தான் இருக்குது. ஹீரோ என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. இன்றைக்கி என்ன ஒரு நாள் மட்டும் விட்டுரு, இன்றைக்கி என்னோடய லைஃபே பெரிய ஆபத்தில் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கையும் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. ஆனால் நாங்கள் உன்னை சும்மா விடுறதா இல்லை, எதுக்கு இங்கே வந்திருக்கேன், அகைன் ஹீரோயின் கூட மேட்ச் ஆகலான்னு சொல்லி நினச்சி வந்திருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இங்கே ஹீரோ அது வந்து அப்படின்னு சொல்ல வரையும் அது எது வந்தாலும் இருக்கட்டும், அப்படி என்ன இருந்தால் மறந்துடு, பிரேக்கப் கப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டா, அது மட்டும் இல்லை இப்போ உன்னை பார்த்துட்டு இருக்கிறவரை ரொம்ப ஒஸ்ட்டாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லவும் இங்கே ஹீரோ நான் அவளை நல்லா ஹாப்பியாகவே பார்த்துக்கிடுவேன், என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் பதிலுக்கு இவங்க என்னென்னா இல்லை அதெல்லாம் தேவையில்லை, அங்கே பாரு அவங்க 2 பேரும் இப்போ டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுவும் சீக்ரெட்டாக சீரியஸாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோவால் நம்ப முடியல தான், ஆனால் அங்கே அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை அப்படி தான் இருக்குமோன்னு திங்க் பண்ணுறாங்க. ஹீரோயினும் இவங்கெல்லாம் கும்மாலாக பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னன்னு கேட்க வராங்க. ஆனால் ஹீரோ கொஞ்சம் க்யூட்டாக கோவமாக இந்த பேக்கு இந்த துணியெல்லாம் கொண்டு போய் லீடர் கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோயினுக்கு இவன் எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு போகிறான்னு தான் ரியாக்ட் ஆகுது. அப்படியே இன்னொரு பக்கம் இந்த 1 இயரில் சேவான நானான்னு பார்த்தா இன்னும் அப்படியே தான் இருக்கான். இன்னும் அவங்க அப்பா அவங்களுக்கு பிளைண்ட் டேட் செட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவள் இஷ்டமில்லாம தான் போயிட்டு இருக்கா. இப்போ கூட ஃபோனில் இதுதான் லாஸ்ட் பிளைண்ட் டேட், இதுக்கப்புறம் நான் எது சொன்னாலுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டே தான் ஃபோனில் பேசிட்டு போகிறேன். அப்போ ஆப்போசிட்டில் வந்து ஒரு பர்சனை இடிச்சிருந்தா. ஸோ 2 பேரும் கண்டுக்கிடல சாரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே போய் அந்த பிளைண்ட் டேட்டையும் அட்டன் பண்ணா. பிளைண்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் ஒரு பையன் முன்னாடி வந்து உட்கார்ந்தான். சம்மந்தம் இல்லாமல் என்னோடய வயசு 34, நான் இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ வெயிட்டு, நான் இந்த கம்பெனியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ ஆகிக்கிறான். இதெல்லாம் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் உங்கள் அப்பா உங்களுக்கு பிளைண்ட் டேட் செட் பண்ணிட்டு தானே இருக்காங்க, ஆனால் நீங்கள் இஷ்டம் இல்லாமல் தானே போயிட்டுருக்கீங்க, போகமாட்டேன்னு வேற சொல்லிட்டு இருந்தீங்க அப்படி தானே, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் மோதிக்கிட்டோம், அதனால் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை 1 இயருக்கு முன்னாடியே உங்களை நான் மீட் பண்ணுறதா இருந்துச்சு, ஆனால் அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இந்த டைம் நான் உங்களை மிஸ் பண்ணுறதா இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே சேவானுக்கும் புரியுது பையன் அப்ரோச் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆனால் சேவான் என்னென்னா ஆக்சுவலாக நான் பேசிட்டு வந்ததை நீங்கள் ஒட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதுவே உங்களுக்கு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு போயிடுது. ஆனால் அந்த பையன் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல, ட்ரை பண்ண போகிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே எங்கள் சேவனுக்கு ஹீரோட்ட வந்து கால் வருது, வேறு எதுவும் இல்லை, 2 பேர் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவும் சேவன் சொல்கிறா இப்படி உங்க கூட ஒரு ட்ரிங்க் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, இப்போ ஏன் நான் உங்க கூட உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால் பாத்தியா நீயுமே சேஞ்ச் ஆகிட்ட, எல்லாரும் இப்படி தான் சேஞ்ச் ஆகுறாங்க, ஹீரோயினுக்கு வேறு இப்போ பாய் ஃப்ரெண்டெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியும் பாரு உன் மேலே க்ரஷ் வச்சுருந்த ஏன் முன்னாடியே வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இது உனக்கே தப்பாக தெரில, போ வேறு ஏதாவது ஃப்ரெண்டு ஏதாவது செட் பண்ணி இப்படிலாம் பேசிட்டு இரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அங்கே ஹீரோ கேட்குற பதிலே இல்லை, ஓவராக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இங்கே இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா அப்படியே இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் தனியாக இருந்து ஹீரோவை நினச்சி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா காரில் வரப்போ என்னோடய மேனேஜருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போய் சொல்லி ஹீரோ கூட காரில் வந்திருப்பாங்க, அதை நினச்சி தான். ஆனால் இந்த மேட்ரு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிடும். உன்னோட மேனேஜர்கிட்ட கேட்டேன், அவர் உன்னை கூட்டிகிட்டு வரலையா, ஹீரோ கூட தானே வந்திருக்கேன், எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், மறுபடியும் அவங்க கூட சேரணுன்னு எந்த எண்ணமும் இருக்கா என்ன அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் அப்படிலாம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இல்லை, நாங்கள் எல்லாமே அவன்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா என்ன எல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கையும் மேட்ரை சொல்கிறாங்க, லவ் பண்ணிட்டு இருக்கதா நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டுறாங்க, எதுக்கு இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டாக இந்த டைம் ஹீரோயினுக்கு சேவன்லேருந்து ஃபோன் கால் வருது. வேறு ஒன்றும் இல்லை, இப்போ ஹீரோ ட்ரிங்க் ஆகி மட்டை ஆகிட்டாப்ல, ஆனால் சேவன் ஸ்டேடியாக தான் இருக்கா, ஹீரோவை நீயே கொண்டு போய் வீட்டில் விடுன்னு சொல்லிட்டு தான் இங்கே ஹீரோயினை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் ஹீரோயின் நான் ஏன் கூட்டிகிட்டு போகணும், அவன் என்ன பண்ணுறான்னு திங்க் பண்ணேன், ஆனால் அவன் என்னன்னா ஃபர்ஸ்ட் லவ் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான், என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கே சேவான் பக்கம் தள்ளி விடுறாங்க. சேவான் என்னன்னா என்னால் முடியாது சொன்னாங்க, உங்களால் முடியலன்னா டோகன் இல்லைன்னா வேறு யாராவது ஃபோன் பண்ணி வர சொல்லி அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சேவானும் மாற்றி மாற்றி தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சேவான் என்னன்னா ஹீரோடே கேட்காங்க, நானா ஹீரோயினா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயினும் யோசித்து முடிவு சொல்லு அப்படின்னு சொல்லி ஸ்லாங்கை மாற்றுறாங்க. ஆனால் ஹீரோ யாரை சூஸ் பண்ணுவாங்க, ஹீரோயினை தான் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் என்னன்னா யோசித்து சொல்லுன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோக்கே அடி விழுது. சேவானும் நீயே கொண்டு போய் விடுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் சேவான் தனியாக போயிட்டு இருக்கிறப்போ சடனாக ஒரு கார் வந்து நிற்குது. வேறு யாரும் இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹோட்டலில் மீட் பண்ண அதே பையன்தான். வந்ததுமே கேட்காங்க, எப்படி நடந்து போகிறது நான் தான், என்னோட பின்னாடி சைஸை பார்த்து கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் தெரியல, மேபி உங்களை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பவே உங்கள்கிட்ட நான் விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹோட்டலில் தான் மீட் பண்ணியிருக்கோம், அப்போ எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது, ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் நடக்க தான் இருந்துச்சு, அப்போது அங்கே இருந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு தான் நான், அப்போவே உங்களை பார்த்தப்போ எனக்கு பிடிச்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே சிவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது, அப்போது மேரேஜ் யாருக்கு நடக்கணும்னு இருந்துச்சோ அந்த பொண்ணையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது பெரிய
மைனஸ் தெரியுமா அப்படின்னு சொன்னால், ஓ இதுவும் மைனஸா, ஆனால் நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிடாதீங்க, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அதை தான் செய்கிறேன், ஸோ என்னோடய சின்சியரிட்டியை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்களேன் நானே அவங்களை கொண்டு போய் வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காரில் வர சொல்கிறாங்க. சேவானும் இதை அக்செப்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ட்ராமா பார்த்த எல்லாத்துக்குமே சேவானுக்கு யாராவது பேர் பண்ணி விட்டால் நல்லா இருக்கும்னு கண்டிப்பாக தோணியிருக்கும். அதுதான் இப்போ நடக்குது. அதுவும் பர்டிகுலராக இந்த சீனுக்கு வந்த ஆக்டர் வேறு, கிம்பம் வேறு. ஸோ இதை கட் பண்ணி அப்படியே இங்கே ஹீரோயின் எப்படியோ சமாளித்து ஹீரோவை கொண்டு வந்து வீட்டில் போட்டாச்சு. அப்பவும் ஹீரோயின் ஹீரோவை திட்ட தான் செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ ட்ரிங்க் பண்ணியிருந்தாலும் எதுக்கு இப்போ என்னை திட்டிகிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லை எந்தளவுக்கு இப்படி சேஞ்ச் ஆகினேன், ஆனால் நான் இன்னும் சேஞ்ச் ஆகவே இல்லை தெரியுமா, இன்னமும் நான் உன்னை டெய்லியும் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் எந்த இடத்துல விட்டனோ அதே இடத்துல இன்னும் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காமெடியா, ஆக்சுவலாக அந்த ட்ராமாவில் நான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக நடிச்சிட்ருக்கேன்னு கூட உனக்கு தெரியலன்னு சொன்னால் அதை நீ நம்புறியா, எனக்கு எல்லாமே தெரியும், நீ அந்த ட்ராமாவில் என்ன கேரக்டர் நடிச்சிட்ருக்க, அதில் நீ என்ன டைலாக்லாம் பேசுவேன்னு எல்லாம் எனக்கு தெரியும், நான் டெய்லியும் அதை தான் நான் பார்த்துட்ருக்கேன், நீ ஃபஸ்ட்டு அந்த ஒப்பா கூட நீ பிரேக்கப் பண்ணு, எப்படி அவங்கலாம் நீ லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஆக்சுவலாக அவன் 7 வருஷமாக நீ அவனை நல்லா பார்த்துக்கிட்டு அவன் ஸ்டேட் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும், ஆனால் 7 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு உன் கூட பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான், ஆனால் பிரேக்கப் பண்ணச்சில் எவ்வளோ வலியை கொடுத்துச்சு தெரியுமா, எனக்கே ஃபீல் ஆச்சு, நீ ஃபஸ்ட் அந்த ஒப்பா கூட பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமாவில் போகிற சீனை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அது ஜஸ்ட் ஒரு ட்ராமா தான் அப்படின்னு சொன்னால், அது ட்ராமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஃபஸ்ட்டு பிரேக்கப் பண்ணு, அவன் ரொம்ப பெரிய தப்பான ஆள், டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூங்கிக்கிட்டே அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டாங்க. ஹீரோயினும் இதை கவனிச்சிட்டு இருக்காங்க, சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்படியே மறுநாள் இங்கே தாத்தா வீட்டில் வந்து ஃபேமிலி மீட்டிங் தான் வந்திருக்காங்க. ஹீரோ மட்டும் வரல. ஹீரோ எங்கன்னு கேட்டால் அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான்னு சொல்லி டோகன் சொல்கிறாங்க. ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ டைரக்டர் சாய் வழக்கம் போல், இன்னத்துக்கு நான் உன்னை மாதிரி இருந்தேன்னா எங்கேயாட்டு மறைஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி குத்தி காட்டுறாங்க. ஆனால் தாத்தாவும் சரி டைரக்டர் சாய் தங்கச்சும் சரி ரொம்பவே சேஞ்ச் ஆகியிருக்கா. என்னென்னா டைரக்டர் சாயை தான் திட்டிகிட்டு இருக்காங்க, ஃபஸ்ட்டு அமைதியாக இருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்லேயே இங்கே டோகன் அவனோட பேஸ்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கான். ஆனால் அங்கே என்னென்னா அவனோட எக்ஸ் தான் மீட் பண்ணணும்னு வந்திருக்கான். ஆக்சுவலாக என்னென்னா இதுக்கு முன்னாடி எக்ஸும் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருப்பான் டோகனுக்கு. அதை தான் சொல்லி சாரி கேட்கான். நீ என்னை ஹேட் பண்ணதுக்கு பதிலுக்கு நானும் உன்னை ஹேட் பண்ணுன்னு சொல்லி தான் அதெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் தப்பு தான் சாரின்னு சொன்னால், இங்கே டோகனுமே இல்லை தேவையில்லை, அதெல்லாம் என்ன நடந்துச்சோ என் விருப்பப்படி தான் நடந்திருக்கு, நான் தான் இருக்கிற பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு ஓடணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் இப்போ எல்லாமே சரியாகிட்டு, ஸோ 2 பேருக்குள்ளேயும் சாரி சொல்கிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கிற மாதிரி 2 பேரும் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சுக்கிறாங்க. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா அப்படி என்ன ஃபேமிலி மீட்டிங் கூட போகாமல் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ட்ரிங்க் பண்ணதுனால சார் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திக்காங்க. எந்திரிச்சதுமே ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஹீரோயின்ட்ட என்னென்னா வளரணுமோ எல்லாமே ஞாபகம் வருது, புலம்பிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் ஹீரோயினும் வந்ததுமே தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுவாங்க. ஆனால் இதை ஹீரோயின் நோட் பண்ணிட்டாங்க. தூங்குற மாதிரி நடிக்க சொன்னால் ஏன் செத்த மாதிரி நடிச்சிட்ருக்கேன்னு கேட்காங்க. வா சூப் செஞ்சுருக்கேன் வந்து சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லிட்டு சூப் தான் கொடுக்காங்க. ஹீரோவும் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஹீரோயின்ட்ட பேசினதை நினச்சி கொஞ்சம் ஆக்வர்டாக தான் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு, நீ ஒன்றும் திங்க் பண்ண வேண்டாம், நான் அதை பற்றிலாம் ஒன்றும் பேச மாட்டேன், ட்ரிங்க் பண்ணால் அப்படி தானே எல்லோரும் பேசுவாங்க, நான் அதை பற்றிலாம் ஒன்றும் பேச மாட்டேன்னு சொன்னோடனே ஹீரோக்கு கொஞ்சம் ஹாப்பியாகுது, நல்ல வேலை அதை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே ஹீரோயின் பேச ஆரம்பிக்காங்க. எப்படி நீ சேஞ்ச் ஆகினேன், நான் இன்னும் அதே இடத்துல அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்ன இதெல்லாம் வளர்னாங்களோ அதை அப்படியே லைன்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் நல்லா புரியுது இவன் அந்த மேட்டரை விட மாட்டான்னு சொல்லிட்டு அடுத்த சின்னே ஹீரோயினை கொண்டு வந்து வீட்டில் தான் விடுதாங்க. அப்பவும் ஹீரோ சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நேற்று நான் பேசினதுலாம் வெறும் ஜஸ்ட்டு ட்ரிங்க் பண்ணதுனால பேசலாம் அப்படின்னு சொல்ல வரையும் கரெக்டாக அந்த இடத்துக்கு தங்கச்சி ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நான் தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து 2 நாள் முன்னாடி கார் அந்த இடத்துல நின்னது வேற நோட் பண்ணிட்டாங்க. அப்படியே கொண்டு போய் அவங்க அம்மா அப்பா முன்னாடி ஹீரோவை கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதில் அவங்க அம்மா கேட்காங்க, இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, என் பொண்ணோட சேர்ந்து எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கே ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எதுக்கு இப்படி நினைக்கிங்கன்னு சொன்னால் அங்கே ஹீரோ, அதே தான் நான் அவளை லவ் பண்ணுறேன், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, இதை நான் பிரேக்கப்க்கு அப்புறம் சொல்கிறது கொஞ்சம் தப்பாக தான் தோணும், ஆனால் இதுதான் உண்மைன்னு சொன்னால் அவங்க அம்மாவும் கேட்காங்க, அப்போ எதுக்கு அன்றைக்கி மீடியா முன்னாடி போய் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன், இவளை விட்டு விலகி போனேன்னு சொல்லி கேட்டால், எனக்கு அப்பவும் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது சரி வராதுன்னு தோணுச்சு, ஸோ 2 பேரும் பிரிஞ்சிருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறந்துடுவோன்னு நினச்சேன், ஆனால் அதுதான் நான் செஞ்ச தப்பு, ஆனால் அதே தப்பை நான் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன், நீங்கள் அதுக்கு பதிலாக என்னை அடித்தாலும் கொன்னாலும் சரி, நான் இறந்து போனாலும் சரி, இந்த ஃபீலிங்ஸ் இதை நான் விட மாட்டேன், நான் அவளை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன், அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, பதிலுக்கு நீங்கள் என்னை எடுத்துக்கோங்க, என்னை என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஹீரோ அப்படி பேசிடுறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் யோசிக்காங்க. ஆனால் அவங்க அப்பா என்ன, இல்லை எங்களால் முடியாது, ஆல்ரெடி வீட்டோட மாப்பிள்ளையாக தங்கச்சி ஹஸ்பண்டை வேறு நாங்கள் வச்சுருக்கோம், உன்னையும் வைக்க முடியாதுன்னு சொன்னோன்னே, இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை, என்னால் என்ன முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணுறேன், இப்போ வேணால் உங்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சு தரட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனை பார்த்து தான் ஓடுறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஹீரோயினும் தனியாக நைட் டைம் போல் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால்
இன்னும் ஹீரோ நினச்சிட்டு இருக்காங்க ஹீரோயினும் அந்த ஆக்டரும் டேட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உனக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்கிறப்போ நான் அப்படிலாம் அங்கே வந்து பேசியிருக்கக்கூடாது சாரின்னு கேட்டால் ஹீரோயின் இப்போ மேட்ரு என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக நீ வந்து அப்போ பார்க்குறப்போ க்யூட்டாக இருந்தியா, ஸோ உன்னை கொஞ்சம் டீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் எதுவும் கிடையாது, அவங்க ஜஸ்ட் ஒரு ஒப்பா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கே ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நானும் உன்னை பார்க்கணுன்னு ஆசையை குறைச்சிக்கிட்டேன், ஆனால் நேற்று எனக்கு தூக்கம் கூட வரலை, உன் ஃபேஸை தான் பார்த்துட்ருக்கோம், உன்னை தான் ஹக் பண்ணணும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என் பக்கத்தில் நீ இருக்கிறப்போ தான் என்னால் மூச்சே விட முடியுதுன்னு கொஞ்சம் லைனாக பேச பதிலுக்கு ஹீரோ என்னன்னா, ஆக்சுவலாக நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டை மறந்துட்டு என்கிட்ட வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினச்சேன், அப்போ உன்ட்ட ப்ராப்பராக எல்லாம் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் வேறு எனக்கு சாய்ஸ் கிடைக்கல, இப்போவே நான் உன்ட்ட எல்லாமே சொல்கிறேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உன்னோட பிரதர் இன் லாவாக இருக்க இஷ்டம் கிடையாது, மேனேஜராகவும் கிடையாது, ஒரு லவ்வராகவும் கிடையாது, உன்னோட ஹஸ்பண்டாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு லவ்வராக இருந்து சண்டை போட்டால் கூட பார்க்காம இருக்கக்கூடாது, அப்படி சண்டை வந்தாலுமே பெட்டில் அதே நாள் அன்றைக்கி ஒன்றா தான் தூங்கணும், 2 பேரும் மிட் நைட்டில் கையை கொடுத்துக்கிட்டு மூவி பார்க்க போகணும், காலையில் எந்திரிச்சதுமே உன்னோட ஹேரை ட்ரை பண்ணணும், அப்போது அதில் கொட்டின முடியலாம் நான் ஒரு ஹஸ்பண்டாக இருந்து க்ளீன் பண்ணணும், இதில் தான் ரீசன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினும் அப்படி ஷாக்கிங்கில் இப்போ என்ன ப்ரப்போஸ் பண்ணியா, நம்மளோட ப்ரப்போசல் கூட ஏன் இவ்வளோ குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்கையும் ஹீரோவும் இதனால தான் ரீசன் நான் உன்னோட ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கு என்னை நம்பு அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் பதிலுக்கு இல்லை மறுபடியும் மேரேஜ் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹீரோ ஹக் பண்ணுறாங்க. ஸோ இப்படி சீன்லாம் வந்துச்சுல, கண்டிப்பாக கிஸ்ஸினுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும், அதுதான் நடந்துகிட்ருக்கு, சிறப்பாக தரமாக எல்லாம் முடிஞ்சிருது. அப்படியே அடுத்த சீனில் ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. சரி ஹீரோ கூட தான் மேரேஜ்னு பார்த்தா அதுதான் இல்லை, வேறு ஏதோ ட்ராமா போயிட்டுருக்கு, அதில் இன்னொரு ஆக்டர் ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக வந்திருக்காங்க. அந்த ஆக்டரோட கூட கரெக்டாக மேரேஜ் நடந்துகிட்ருக்கிறப்போ மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழையில் ஹீரோ என்னென்னா ஹீரோயின் கையை பிடிக்காங்க, என்னை விட்டுட்டு நீ எப்படி இன்னொருத்தவங்களை மேரேஜ் பண்ணால், இந்த மேரேஜுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. அப்படியே ஒருத்தரோட லைஃப்பை காட்டுறாங்க. டோகன் அவனோட டிராயிங்கில் தான் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான். அப்படியே இன்னொரு சேவனை பார்த்தா டேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டேரக்டர் சாய் தங்கச்சியும் கொஞ்சம் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குது. டேரக்டர் சாயும் அவங்களோட ஒய்ஃபும் என்னென்னா சுத்தமாக சேஞ்ச் ஆகிறாரா பிளானே இல்லை போல். இப்போ ஷாமன்கிட்ட போய் எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு போய் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயினோட தங்கச்சி ஹஸ்பண்ட் என்னென்னா ஒரு நாவல் எழுதி லாஸ்ட்டாக ஒரு புக்கில் போட்டு அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ஃபேமஸும் ஆகுது. ஆக்சுவலாக அந்த புக்கோட டைட்டில் என்னென்னா இந்த ட்ராமாவோட டைட்டில் தான் கொடுத்துருக்காங்க, வெட்டிங் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் வீட்டில் அவங்க அம்மா அப்பாவை பார்த்தோன்னா டிவியை பார்த்துக்கிட்டே அவங்க லைஃப் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. தாத்தா பார்த்தோன்னா தாத்தாவும் செக்யூரிட்டியும் அதே ஃபிஷிங் தான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லார் லைஃப்பும் ஓரளவுக்கு நல்லா நார்மலாக ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. அப்படி இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா நான் எப்படி எந்த நிலைமையில் இருக்கேன்னு தெரியல, ஆனால் நீ என் கூட தான் எப்போவுமே இருந்துகிட்ருக்கேன், ஆனால் நான் உங்கூட இருக்கிறப்போ நானாகவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரையும் ஹீரோவும் இனி நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டே போயிட்டுருக்காங்க. இதோட இந்த அழகான ஸ்வீட்டான ஒரு ஜாலியான ட்ராமாவை முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒரு 16 எபிசோட் தந்திருக்கலாம் போல தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த ட்ராமாவில் லவ்வாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. நெகட்டிவ் கேரக்டருங்கிறது 1-2 சீனில் தான் காட்டியிருந்தாங்க, மற்ற எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப் வச்சு தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த என்டையர் ட்ராமாவே முடிஞ்சு போச்சு. உங்களோட ஃபேவரட் கேரக்டர் என்னது கமெண்டில் சொல்லிட்டு போங்க. என்னோடய ஃபேவரட் கேரக்டர் 3 பேர் இருக்காங்க. ஒன்று டோகன், இன்னொன்று ஹீரோ, இன்னொன்று அந்த குட்டி பையன் சியான்னா. ஸோ எபிசோடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.